Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எல்லாரும் சொல்லுவோம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்பது இந்த உலகத்திலே பல்வேறு விதங்களிலே கிரியை செய்து வரும் பிசாசுடைய கிரியைகளை ஒன்றுமல்லாமலாக்கும்படியாக, அவைகள் மீது அதிகாரம் செலுத்தும்படியாக, அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கும்படியாக, நமக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்மை மேலானவர்களாக, பிசாசுக்கு மேலானவர்களாக, பிசாசின் மீது அதிகாரிகளாக, வெற்றி உள்ளவர்களாக வாழ வைக்கும்படியாக தான் தேவன் நமக்கு இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். இயேசுவின் நாமத்தை நாம் உபயோகப்படுத்தி பிசாசை விரட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளாதபடிக்கு, ரட்சிப்புக்குள்ளே வராதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன், அவிசுவாசிகள் மத்தியில வேலை செய்து. இருக்கீங்களா? அதை பற்றி அறிவு நமக்கு இருக்கிறதா? இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு பிசாசு ஜனங்களை கெடுத்து கொண்டு, அவருடைய மனதை கெடுத்து கொண்டு, அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு, எப்படியாவது அவர்கள் சுவிசேஷத்தின் ஒளிக்குள் வரக்கூடாது, ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்களை கெடுக்கும்படியாக செயலாற்றி கொண்டிருக்கிறான் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இரண்டாவது, இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசுகளை விரட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், தேசங்களுக்கு பின்னாக, தேசங்களை ஆளுகிறவர்களுக்கு பின்னாக அநேக நேரத்தில் பிசாசின் சக்திகள் இருந்து கொண்டு தேசத்தை அவர்கள் நாசமாக்கும்படியாக, கெடுக்கும்படியாக, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக, வளர விடாமல் செய்யும்படியாக, மக்களுக்கு நல்வாழ்வு உண்டாகாமல் தடுக்கும்படியாக ஆளுகிறவர்களை பின்னால் இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான். பிசாசின் சக்திகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன. அவைகளுக்கு எதிராக நாம் அதிகாரத்தை செலுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தும் போது ஆளுகிறவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற சக்தி இருக்குது பாருங்க, அந்த சக்திகள் ஒன்றுமில்லாமற் போகிறது. இன்றைக்கு அநேக தேசங்கள்ல தான் பிரச்சனை பாருங்க. தேசங்கள்ல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா, இந்த பிசாசின் வல்லமைகள் பின்னால் இருந்து கொண்டு, ஆள் முன்னால் இருந்து ஆள்றாரு, ஆனா பின்னால் அநேக நேரத்தில் பிசாசின் வல்லமைகள் இருந்து கொண்டு ஊழலையும் ஒழுக்கக்கேடையும் வன்முறைகளையும் பல்வேறு விதமான கெட்ட காரியங்களும் அவிழ்த்து விட்டு தேசத்தை நாசமாக்கி, ஒன்றுமில்லாமலாக்கி, சமாதானத்தை கெடுத்து ஜனங்கள் சமாதானமாக வாழ முடியாதபடிக்கு பிசாசின் சக்திகள் தேசங்களை ஆளுகிறவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர்களை ஆண்டு அவர்கள் மூலமாக தேசங்களை கெடுக்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகவேதான் வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது, நாம் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. திருப்போம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நாம் நன்றாக வாழும்படி, நம்முடைய தேசம் நன்றாக இருக்கும்படி, தேசங்கள் நன்றாக இருக்கும்படி என்ன பண்ண வேண்டுமாம்? அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி, நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் வாழும்படி, அமைதியாக வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஜெபிக்கிறீர்களா? ஜெபிக்கும் போது அநேக நேரத்தில் என்ன பிரச்சனைனா, இந்த ஆளுகிற சக்திகளுக்கு பின்னாலே வேறொரு சக்தி இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறபடினால்தான் தீய காரியங்களை அநேக இடங்களில் பார்க்க முடிகிறது. அநேக தேசங்களின் கேடு இதுல இருந்து தான் வருது பாருங்க. எப்படி மனிதர்கள் இப்படி செய்ய முடியும்? எப்படி ஒரு தேசத்தையே கெடுக்க முடியும்? எப்படி ஒரு தேசத்தையே சூறையாட முடியும், கொள்ளையடிக்க முடியும்? எப்படி ஒரு தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடிகிறது என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஆட்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு ஒரு தீய சக்தி கெடுக்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அங்கே ஜெபிக்கிறவர்கள் தேவை, அங்கே இயேசுவின் நாமத்தின் வல்லமை அறிந்தவர்கள் தேவை, அதை உபயோகப்படுத்தக்கூடியவர்கள் அங்கே அவசியமாக இருக்கிறது. சில ரெஃபரன்சஸ் கொடுக்குறேன், எழுதி கொள்ளுங்கள், பிறகு பாருங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே பாபிலோனிய ராஜாவை குறித்து அங்கே அவனுக்கு நேரிட போகிற காரியங்களை அங்கே சொல்லி கொண்டிருக்கும் போது தீர்க்க தரிசனமாய்
அப்படியே பாபிலோனிய ராஜாவை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு 12ஆம் வசனத்துல போனீங்கன்னா அதிகாலையின் விடிவெள்ளியே அப்படின்னு சொல்லி லூசிபரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். என்ன பாபிலோன் ராஜாவை பற்றி தானே பேச ஆரம்பிச்சாருன்னா என்ன ஏன் லூசிபரை பற்றி திடீர்னு எடுக்கிறாருன்னு சொன்னா சப்ஜெக்ட் அப்படியே பாருங்க. பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்லி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அப்படியே கனெக்ட் ஆகுது. லூசிபரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டும் ஒரே ஆள் மாதிரி அங்க பேசப்படுகிறது. பாபிலோன் ராஜா ஒரு ஆளு, ஆனா லூசிபர்ன்றது பிசாசானவன். ஏன் ரெண்டும் ஒரே ஆள் மாதிரி பேசப்படுகிறது என்று சொன்னால் அந்த லூசிபர் ஆகிய பிசாசானவன் இந்த பாபிலோனிய ராஜாவுக்கு பின்னால் இருந்து கொண்டு அவன் அங்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த தேசத்தை ஆளும்படியாக, தீமையான காரியங்களை செய்யும்படியாக, கெடுக்கும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் அதிகாலையின் விடிவெள்ளியே வானத்திலிருந்து விழுந்தாயே என்று சொல்லி திடீர்னு பிசாசை பற்றி அங்கே தீர்க்க தரிசனம் வருது. அவனுக்கு என்ன நடக்க போகிறது என்றெல்லாம் சொல்லப்படும். வெறும் பாபிலோனிய ராஜாவுக்கு மட்டும் இல்ல, பிசாசுக்கு என்ன நடக்க போகிறது என்கிறது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதே மாதிரி தான் பாருங்க. நல்லா அந்த தீருவின் ராஜாவை பற்றி சொல்லிக்கொண்டே வருது. தீருவின் ராஜா அவன் செய்கிற காரியங்கள், அவனுக்கு எதிராக சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. 12ஆம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தீருவின் ராஜான்னு சொல்லியே பேர் சொல்லி அழைக்கிறாங்க இந்த பிசாசின் சக்தியை, பின்னால் இருக்கிற பிசாசின் சக்தியை. அது யாருன்னு பார்த்தா பிசாசை குறித்து அங்கே தீர்க்க தரிசனம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரம்பிக்கிறது. தீருவின் ராஜாவாகிய இந்த பிசாசின் சக்தி அவன் ஒரு ராஜா மாதிரி இருந்து ராஜாவை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜாவா இருக்கிறான். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் தெளிவுபடுத்துவதற்கு. தானியேல் 10ஆம் அதிகாரம். தேசங்களுக்கு பின்னாலே எப்படி பிசாசின் சக்திகள் அநேக நேரங்களில் இருந்து கொண்டு கெடுத்து அழித்து கொன்று கொண்டிருக்கிறது. ஆகவே தேசங்களுக்காக நாம் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து ஜெபிக்க வேண்டும். தானியேல் 10:13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் இங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். யார் பேசுறது? இது தேவதூதன் பேசுறாரு. அவர் எந்த பெர்சியா ராஜாவோட தரித்திருந்தாராம்? எந்த பெர்சியா ராஜா இந்த தேவதூதனுக்கு எதிராக வந்து இவரை தடுத்து தானியேல் ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க. தேவனிடத்தில் அவனுக்கு வேண்டிய பதிலை அந்த தேவதூதன் கொண்டு வருகிறான். தானியேலிடத்தில் பேசும்படியாக வருகிற அந்த தேவதூதனை பெர்சியா ராஜா தடுத்து நிறுத்துறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையா பார்த்தீர்கள் என்று சொன்னால் வானமண்டல சேனைகள், பிசாசின் சக்திகள், இந்த பெர்சியாவின் ராஜாவுக்கு பின்னாலே ஆண்டு கொண்டிருக்கிற சக்திகள், அவைகளும் பெர்சியாவின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அதுக்குதான் ஆளுது. ஆக்சுவலா ஒரு ஆளை முன்னால் வச்சுட்டு இந்த பின்னால் இருக்கிற ஆவிகள், சக்திகள், பொல்லாத சக்திகள் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அவைகளை குறித்து பேசும்போது பிசாசன் பேசாம பெர்சியாவின் ராஜா என்று சொல்லி இங்கே பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லி இங்கே பேசப்படுகிறது. தேவதூதன் சொல்லுகிறான் 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மீகாவேல், அவன் ஒரு தூதன், எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்தில் வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். கிரேக்கு தேசத்தின் அதிபதிக்கு பின்னாலே இன்னொரு ஆவி இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறதாம். அந்த பிசாசன் ஆவியை தான் கிரேக்கு தேசத்தின் அதிபதி என்று சொல்லி இருக்கிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் பார்க்க வேணும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தடை செய்கிற சக்தி, அந்த அக்கிரமம் முழுமையாய் நிறைவேறாதபடிக்கு தடை செய்கிற சக்தி இந்த உலகத்திலே ஒன்று இருக்கிறது என்று இங்கே சொல்லப்படுகிறது. அந்த தடை செய்கிற சக்தி நீங்கி போன உடனே எப்படி இந்த உலகத்திலே ஏராளமான அக்கிரமங்கள் இன்னும் நடக்கும், தாழ முடியாத அளவுக்கு நடக்கும் என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆகவே தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு நாமம் ரொம்ப முக்கியம். தேசத்தின் பேரில் இயேசு நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அநேக நேரங்களிலே ஆளுகிற சக்திகளுக்கு பின்னாலே இருந்து கொண்டு கெடுக்கிற சக்திகள் கெடுத்து கொண்டிருக்கின்றன. இவைகளுடைய வல்லமையிலிருந்து அவர்கள் விடுபடும்படியாக, தெய்வீக ஞானமும் கிருபையும் ஆற்றலும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக இந்த சக்திகளை கட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இயேசு நாமத்திலே பிசாசுகளை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் இதிலும் அதிலே ஒன்றாயிருக்கிறது. 3வது, இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசை விரட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் விசுவாசிகள் முன்னேறி சென்று வெற்றி வாழ்க்கையை வாழ முடியாதபடிக்கு, வெற்றி வாழ்க்கையை அடையாதபடிக்கு அவர்களை தடை செய்கிற
வேலையை பிசாசின் சக்திகள் செய்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் முன்னேறி சென்று வெற்றி வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு அநேக தடைகளை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பிசாசின் சக்திகள் உண்டாக்கி கொண்டிருக்கின்றன என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. எப்படி அதை உண்டாக்குகின்றன பார்ப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபேசியர் 6. இந்த வசனங்களுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை எண்ணி பாருங்கள். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாசி பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கணுமா? அப்ப பிசாசு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தந்திரமாய் கிரியை செய்யும்படியாக, அவர்களை கெடுக்கும்படியாக, அவர்களை வெற்றி அடைய செய்யாதபடிக்கு, அவர்களை தடுக்கும்படியாக, அவருடைய முன்னேற்றத்தை, அவருடைய ப்ராக்ரஸை தடுத்து நிறுத்தும்படியாக பிசாசானவன் ஏதோ சதி பண்ணி கொண்டிருக்கிறான், கெடுத்து கொண்டிருக்கிறான், முயற்சித்து கொண்டிருக்கிறான். அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இது என்ன அர்த்தம் யோசித்து பார்த்திருக்கீங்களா? விசுவாசிக்கு என்ன பிசாசினோட போராட்டம்? பிசாசை தான் இயேசு ஜெயித்துட்டாரே. விசுவாசிக்கு என்ன பிசாசினுடைய போராட்டம் என்று சொன்னா வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும், திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்க தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், பார்த்தீங்களா, இப்போ ஜபத்துக்கு வருது, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். ஆஹா, அப்ப விசுவாசிகளுக்கு எதிராக ஒரு சக்தி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது அவர்களை கெடுக்க வேண்டும், அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற லக்கை அவர்கள் அடையாதபடிக்கு அவர்களை கெடுத்து போட வேண்டும், தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறாதபடிக்கு அவர்களை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி யாரை விழுங்கலாமோ என்கிற சக்தி தேடிக்கொண்டு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது சொல்லி இருக்குது. அதைத்தான் இங்க சொல்லி இருக்குது. வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறதாம். அவைகளை எதிர்த்து நிற்கும்படியாக சில ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதங்கள் எல்லாம் சொல்லி இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணி மன உறுதியோடு எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். விழித்துக் கொண்டிருக்கலாம், அலர்ட்டா இருங்கள். பிசாசு செய்கிற அவனுடைய சதிகள், தந்திரங்கள், கெடுக்க நினைக்கிற அவனுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றுக்கும் அலர்ட்டா இருக்க சொல்லி, விழித்திருக்க சொல்லி வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, எப்படி பிசாசு விசுவாசிகளை கெடுக்கிறான் என்பதை பற்றி சில காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, சந்தேகங்களை உண்டாக்குகிறான். எத்தனை விசுவாசிகள் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி போக முடியாத காரணம் என்னவென்று சொன்னால் சந்தேகத்தினால் தாக்கப்படுகிறார்கள். விசுவாசம் வளர முடியவில்லை, விசுவாசம் பெருக மாட்டேங்கிறது. ஏனென்று சொன்னால் பல்வேறு சந்தேகங்களையும் பயங்களையும் எல்லா விதமான கேள்விகளையும் கொண்டாந்து உள்ளத்தில் போட்டு அவர்களை குழப்பி எடுத்து, சந்தேகத்தை உள்ளத்தில் போட்டு அவர்களை எப்படியாவது செயலிழக்க பண்ணும்படியாக பிசாசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். குறிப்பாக புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அநேக விசுவாசிகள் சத்தியத்தை நல்லா அறியாதவர்கள் மத்தியிலே இது அதிகமாய் காணலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணித்து நான் ஆரம்ப காலத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய தாக்குதல் பாருங்க. பிசாசானவன் பல விதமான சந்தேகத்தை கொண்டாந்து மனதை நிரப்பி, உள்ளத்தில் பயத்தினால் நிரப்பி, சந்தேகத்தினால் நிரப்பி, எல்லாவற்றையும் சந்தேகிக்கும்படியாக உள்ளத்தை நிரப்புகிறதை நான் கண்டிருக்கிறேன். எப்படியாவது கெடுத்து போட வேண்டும், எப்படியாவது நோக்கங்கள் நிறைவேறக்கூடாது, எப்படியாவது இன்றைக்கு நிறைவேறுகிற காரியங்கள் நிறைவேறாமல் போக வேண்டும். எப்பேற்பட்ட ஆள் பார்த்தீங்களா? அவனுடைய சந்தேகத்தோட நாமும் ஒத்து போனா இன்றைக்கு நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கவே இருக்காது. அது என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். சந்தேகத்தை அனுமதிக்காமல், சந்தேகத்தை ஒன்றுமில்லாமலாக்கி தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் வைக்கும் போது சந்தேகத்துக்கு அங்கே இடமில்லாமல் போகிறது. ஆனால் அதை குறித்து ஒரு அலர்ட்னஸ் இருக்க வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சந்தேகம் வரும்போது
சந்தேகம் வந்து நம்மை தாக்கி நாம் ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வாசிக்க முடியாமல், கர்த்தருக்காக வாழ முடியாமல், முன்னேறி செல்ல முடியாமல், காரியங்களை சாதிக்க முடியாமல் நாம் கஷ்டப்படும் போது அப்படியே இருக்கக்கூடாது. இது ஒரு பிசாசினுடைய செயல். பிசாசானவன் தடை செய்ய பார்க்கிறான். பிசாசானவன் எப்படியாவது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசே, சந்தேக பிசாசே, என்னை விட்டு போ என்று கட்டளையிடுகிறேன். தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரின் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் நித்தியமாய் உண்மையாய் இருக்கிறது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி அப்பொழுதுதான் அதிகமாக உறுதியாய் நிற்க வேண்டும். ஒன்று சந்தேகம், ரெண்டாவது உபத்திரவம். பாருங்க, பல்வேறு உபத்திரவங்கள் ஊழியத்திலையும் சரி, விசுவாசிகள் மத்தியிலும் சரி, பல்வேறு உபத்திரவங்களை அநேக நேரத்திலே பிசாசானவன் ஏவி விடுகிறான். பிசாசானவன் ஏவி விட்டு அல்லது உபத்திரவங்கள் நடக்கும்போது, பல்வேறு ஆட்கள் நமக்கு உபத்திரத்தை கொடுக்கும்போது பிசாசானவன் அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறான். உபத்திரவங்களை அவன் எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். உபத்திரவங்களை காண்பித்து என்ன பண்ணுகிறான்? இந்த உபத்திரவம் எல்லாம் இருக்கு, கர்த்தர் எங்க இருக்கிறார் உன் கூட? கர்த்தர் உனக்கு எங்க உதவி செய்கிறார்? இவ்வளவு பேர் உனக்கு உபத்திரவம் பண்றாங்க, கர்த்தர் எங்க இருக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு கனத்தை இருதயத்தில் உண்டாக்கி, பாரத்தை உள்ளத்தில் வைத்து, பயத்தை உள்ளத்தில் வைத்து, இப்படி பெர்சிக்யூஷன் மூலமாக, உபத்திரவத்தின் மூலமாக கிரியை செய்கிறான். மூன்றாவது, தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறாதபடிக்கு எப்படியாவது தடைகளை ஏற்படுத்துகிறான். பல்வேறு தடைகளை கொண்டாந்து முட்டுக்கட்டை மாதிரி முன்னால் வைக்கிறது. நாம் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. முட்டுக்கட்டைகளை கொண்டாந்து இப்படி தடை செய்யலாம், அப்படி தடை செய்யலாம்னு சொல்லி பல்வேறு விதங்களில் தடைகளை கொண்டாந்து வைக்கிறான். நான்காவது, சபைக்குள்ளே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தவறான ஆட்களை உள்ளே நுழைய செய்து, அதாவது ஆடுகள் மத்தியில் இருக்கிற ஓநாய் மாதிரி சில ஆட்களை விட்டு இந்த ஆடுகள் எல்லாம் கொன்று ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக சில நேரத்தில் பிசாசானவன் கிரியை செய்கிறான். இதெல்லாம் நடக்குது பாருங்க. துருபதேசங்களை போதிக்கக்கூடியவர்களையும் உபயோகப்படுத்தி இது போல சபையிலே அல்லது விசுவாசியுடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்துகிறான். இப்படி பிசாசானவன் பல்வேறு விதயங்களிலே விசுவாசிகளை கெடுக்கும்படியாக, அதைரியப்படுத்தும்படியாக, அவள் முன்னேறி சென்று தேவனுடைய லட்சை நோக்கங்களை நிறைவேற்றாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறான். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி விசுவாசிகளை பிசாசு தடை செய்ய பார்க்கிறான்னு சொன்னால், அவர்கள் பாவம் செய்து கெட்டு போகும்படியாக அவர்களை சோதிக்கிறான். பாவம் செய்துன்னு சொன்னால், நிறைய விசுவாசிகள் இங்கே இருக்கிறவங்க போய் ஒன்றும் பெரிய ஒரு குடிச்சி ரோட்டில் உருள போகிறதில்ல, அல்லது ஏதாவது அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ய போகிறதில்ல. பாவம் செய்கிறதுன்னு சொன்னால், எப்படியாவது தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு கெட வேண்டும், ஐக்கியம் கெட வேண்டும், எப்படியாவது அதில் ஒரு பாதிப்பு ஏற்பட வேண்டும் அவன் விரும்புகிறபடினால என்ன பண்ணுகிறான்? ஒரு விதத்தில் அவன் கெடுக்கிறது என்னன்னா, நீங்கள் உங்கள் சொந்த ஆதாரங்களை நம்பி இருக்கும்படியாய் செய்கிறது. கர்த்தருடைய கரத்தை நம்பி இருக்கிறது பதிலாக, கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்கிறதுக்கு பதிலாக, கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு பதிலாக, மனுஷரையும் உங்களுடைய சொந்த பலத்தையும் புயத்தையும் நம்பி இருக்கும்படியாக செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு காண்பிக்கிறது. அது ஒரு பெரிய தவறான ஒரு காரியம் பாருங்க. அப்படி செய்யும் போதே நமக்கு வாழ்க்கையில தோல்வி ஏற்படுகிறது. ரெண்டாவது, தேவனுக்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம், அந்த அர்ப்பணிப்பை கெடுக்கிறது. அதான் பேதுருவை எப்படி பிசாசானவன் வந்து கெடுக்க பார்ப்பான் என்பது குறித்து இயேசுவே சொல்லி இருக்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, நீ மனம் திரும்பின பின்பு மற்றவர்களை நீ பலப்படுத்தேன்னு சொன்னார். ஏனென்றால் என்ன நடக்க போறதுன்னு தெரியும். இயேசு சிலுவையில் அறையப்பட போகிற நேரத்தில் பேதுருவுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பயம். இவன் தான் அங்கே நின்று சபையை ஆரம்பித்து நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன், ரொம்ப முதன்மையானவன் இவன். அவனுக்குள்ள ஒரு பயம். எப்பேற்பட்ட பயம்னா, இந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு 3 தடவை மறுதளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயம் பாருங்க. இயேசுவோடு கூட இருந்த ஸ்டீஷன், உமக்காக ஜீவனையே கொடுப்பேன், எங்க போனாலும் நாங்கள் கூட வருவேன்னு சொன்னவன். அப்படி வந்தவன் கடைசியில் சிலுவைக்கு அவர் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் அவரை பின்பற்றினானா. எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போயிட்டான். பயம் உள்ள வந்துருச்சு. தேவனுடைய நோக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு பிசாசானவன் போட்டு அவனை புடமிடுகிறான் பாருங்க. பிசாசானவன் போட்டு அவனை எப்படியாவது தொந்தரவு செய்து பயத்தை உள்ள வச்சு இது பண்றான். ஆனா இயேசு சொல்றாரு, நான் உனக்கு ஏற்கனவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உனக்கு. ஏனென்றால் நீ கெடமாட்ட, என்னுடைய ஜெபம் உனக்காக இருக்கிறது. நான் உன்னை ஜெபத்தில் தாங்க போகிறேன், நீ மனந்தின பின்பு மற்றவர்களையும் நீ திடப்படுத்துவாயாகன்னு. அது லிட்டரலாக நடக்கிறது பாருங்க. அப்படியே செய்கிறான். பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு அவன் தான் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
அதன் பிறகு சபை அங்கே கிளம்புகிறது, பல்வேறு காரியங்களை அங்கே நடப்பிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அடுத்தது ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை. விசுவாசிகள் மத்தியில் பிசாசு கிரியை செய்கிற விதம், பல்வேறு ஒழுக்கக்கேடான வாழ்க்கைகளை கொண்டு வந்து அவள் மத்தியில் திணிப்பது. பார்த்திருப்பீங்க, சிலர் தப்புகளை செய்து விட்டு அதற்கு பைபிள்ல இருந்து நியாயம் சொல்லுவாங்க. சாலமன் கூட அப்படிதான் பிரதர். அவர் கதையை வாசித்திருக்கீங்களா? தாவீது அப்படிதான் பிரதர். தப்பான காரியங்களை செய்து விட்டு அதற்கு பைபிள்ல எல்லாம் இருக்கு பாருங்க. அதான் ஒரு ஆளு தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தவறான காரியங்களை செய்து விட்டு ஒரு லெட்டர் எழுதுறாராம் பாருங்க, காதல் கடிதம். அதுல ஃபுல்லா உன்னத பாட்டுல இருந்து கொட்டேஷன். ரூபவதியே, எல்லாம் பைபிள்ல இருக்குது, வசனத்தோட எழுதுறாராம். செய்யறதெல்லாம் தப்பு, தலைகீழான ஒரு வாழ்க்கை. அதை நியாயப்படுத்துவதற்கு பைபிள்ல இருந்து வசனங்கள் எழுதி, இதெல்லாம் பைபிள்லயே இருக்குது, இவர் அப்படி செய்தாரு, தாவீது செய்தாரு, கர்த்தர் என்ன பண்ணிட்டார் அவரை, அப்படி இருதயத்துக்கு பிரியமான மனுஷன் சொன்னார் இல்லையா கர்த்தர், பார்த்துக்க. அப்ப அதனால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு கர்த்தர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு பொய்யை விசுவாசிகள் மத்தியில பரப்பி அதில் இருக்கிற ஒரு சீரியஸ்னஸ், தப்பான வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் இல்லாதபடிக்கு செய்து, நோக்கங்கள் கெடும்படியாக, தரிசனங்கள் கெடும்படியாக, லட்சியங்கள் கெடும்படியாக, வாழ்க்கைகள் கெடும்படியாக, குடும்பங்கள் கெடும்படியாக, தொழில்கள் கெடும்படியாக, கையிட்டு செய்கிற வேலைகள் கெடும்படியாக பிசாசானவன் அங்க எப்படியாவது வகை தேடி கொண்டிருக்கிறான். அதுல ஒரு வகை என்னன்னா இம்மொராலிட்டி, ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்குள்ள கொண்டு வந்து அவர்களை திணிப்பது. இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம், பெருமை போன்ற காரியங்கள்ல. இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம், என்டியூரன்ஸ் இழந்து போகுது, தாக்கி பிடிக்கக்கூடிய சக்தி இழந்து போகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வார்த்தைகள் என்றால், பிசாசு எப்படி கிரியை செய்கிறான் என்று அங்கே பேதுரு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாரு. வாழ்க்கையில முன்னேற்றம் வருமா, உயர்வு வருமா, ஆசீர்வாதம் வருமா, நல்ல காரியங்கள் நடக்குமா? நடக்கும். கொஞ்சம் அடங்கிருங்க, கரெக்டா கர்த்தருக்குள்ள இருங்க. தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கன்னா அவருக்கு உங்களை ஒப்படையுங்கள், அவருக்காக வாழுங்கள், கொஞ்சம் காத்திருங்கள், கண்டிப்பா அது நடக்கும் என்று சொல்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் பாருங்க, தெளிந்த புத்தி, விழிப்புணர்வு இருக்கணும். ஏனென்றில் உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவை தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள். எதிராளியாகிய பிசாசு ஒன்று இருக்கிறான், கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், எதிர்த்து நில்லுங்கள் என்று அங்கே அறிவுரை சொல்லுகிறார். இப்படி அருமையானவர்களே, விசுவாசிகளையும் கெடுக்கும்படியாக எப்படியாவது வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு அங்கே தேடிக்கொண்டிருக்கிறான்.